தீனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக. இந்த நாளுக்கான வேத பாட தலைப்பு கிறிஸ்துவுக்குள் தான். கிறிஸ்துவுக்குள் தான் என்ற தலைப்பின் கீழ் சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஆதியாகமம் 30 அதிகாரம் 16 அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தாள் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். 1 பேதுரு 4 அதிகாரம் 5 உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். யோவான் 16:11 இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பிரியமானவர்களே, தான் என்றால் நியாயாதிபதி அல்லது வழக்காடினார் என்று பொருள். தான் என்றால் நியாயாதிபதி அல்லது அவர் வழக்காடினார் என்று பொருள். லேயாளின் 4 குமாரரை கண்ட ராகேல் குழந்தைக்காக செத்து போகும் அளவுக்கு ஏக்கம் கொண்டாள். அவளுடைய நியாயமான வேண்டுதல் தேவனால் கேட்கப்படவில்லை என்று அவள் நினைத்தாள். அவளுடைய நியாயமான வேண்டுதல் தேவனால் கேட்கப்படவில்லை என்று அவள் நினைத்தாள். அந்நாட்களில் பிள்ளை பெறாதது ஒரு சாபமாகவும் மிகுந்த நிந்தையாகவும் கருதப்பட்டது. ஆகவே தனது வேலைக்கார பில்காளின் மூலம் ஒரு பிள்ளையை பெற விரும்பினாள். தேவன் பில்காளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ராகேல் பரவசமாகி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். அதற்கு கர்த்தர் என் நியாயத்தை கேட்டு என்னை விடுவித்தார் என்று பொருள். ஆம், தேவன் எப்பொழுதும் தங்களது நம்பிக்கையை அவர் மீது வைப்பவர்களை விடுவித்து நியாயம் செய்வார். பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுதும் தங்களது நம்பிக்கையை அவர் மீது வைப்பவர்களை விடுவித்து நியாயம் செய்வார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர் உங்களுக்கு இரட்சகராக மட்டுமல்ல, உங்கள் நியாயாதிபதியாகவும் மாறிவிட்டார். யோவான் 5 அதிகாரம் 22-30 உங்கள் நியாயாதிபதியாக அவர் ஏற்கனவே உங்கள் சத்துருக்களின் மீது நியாய தீர்ப்பை வழங்கிவிட்டார். பரிசுத்த ஆவியானவரின் பிரதான ஊழியங்களில் ஒன்று சத்துரு ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டதை உங்களுக்கு காட்டுவதுதான். யோவான் 16:11 கிறிஸ்துவுக்குள் சாத்தான் உங்களை சட்டப்படி தாக்க முடியாது. நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துவுக்குள் சாத்தான் உங்களை சட்டப்படி தாக்க முடியாது. ஆனால் இன்னமும் அவன் ஒரு கொரில்லாவை போல அத்துமீறி உங்களை தாக்கி கொண்டிருக்கிறான். தேவனுடைய புது சிருஷ்டியாகிய நீங்கள்
எழுந்து அவன் மீது எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தே தீர வேண்டும். சங்கீதம் 149:9. உன் அளவோடு நின்று கொள் என்று அவனுக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும். உன் அளவோடு நின்று கொள் என்று அவனுக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும். இப்படித்தான் நீங்கள் தேவனுடைய இளைய நியாயாதிபதியாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இந்த உலகமும் மாம்சமும் கூட சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது. கலாத்தியர் 6:14, ரோமர் 6:6. இந்த உலகமோ உங்கள் பழைய சுபாவங்களோ சட்டப்படி உங்களை ஆள முடியாது. நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகமோ உங்களது பழைய சுபாவமோ சட்டப்படி உங்களை ஆள முடியாது. அவைகள் தங்கள் அருவருப்பான தலைகளை உயர்த்தும் போது அவைகள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டன என்று அவைகளுக்கு ஞாபகப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பிசாசு தீவிரமாய் எதிர்ப்பான். கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பிசாசு தீவிரமாய் எதிர்ப்பான். அது நியாயமே இல்லை. நீங்கள் சும்மா இருந்தால் அவன் அத்துமீறி உங்களை ஜெயிக்க வருவான். நீங்கள் சும்மா இருந்தால் அவன் அத்துமீறி உங்களை ஜெயிக்க வருவான். ஆண்டவர் உங்களை விடுவிக்க வேண்டுமென்று காத்திருக்காதீர்கள். உங்கள் ஸ்லாக்கியங்களை உரிமை பாராட்டி உங்கள் மூத்த நீதிபதியாக அவர் உங்களுக்காக வழக்காடி முடித்து விட்டார் என்று முன்னேறுங்கள். உங்கள் ஸ்லாக்கியங்களை உரிமை பாராட்டி உங்கள் மூத்த நீதிபதியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வழக்காடி முடித்துவிட்டார் என்று முன்னேறுங்கள். நீங்கள் உங்கள் சட்ட உரிமைகளையும் சொத்துக்களையும் பற்றி அறியாதவரை சாத்தான் உங்கள் மேல் எல்லா உரிமையையும் எடுத்துக்கொள்ளுவான். உங்கள் யுத்தம் சிலுவையில் முடிந்துவிட்டது. ஆனாலும் போர் முடியவில்லை. இயேசு பூமிக்கு திரும்பும் பொழுது சத்துருவின் வாசனையை பூமியில் இல்லாதபடி அவனை அழித்து விடுவார். இயேசு பூமிக்கு திரும்பும் பொழுது சத்துருவின் வாசனையே பூமியில் இல்லாதபடி அவனை அழித்து விடுவார். அதுவரை இப்படிப்பட்ட கொரில்லா தாக்குதலை அவன் நடத்தி கொண்டேதான் இருப்பான். நியாயம் தீர்க்கும் அதிகாரம் இயேசுவுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருவரும் உடன் நியாயாதிபதிகளாய் செயல்பட்டுத்தான் அவனை முறியடிக்கப் போகிறீர்கள். ஆனால் 2 காரியங்கள் எதிர்காலத்தில் நியாயம் தீர்க்கப்படும். முதலாவதாக உலகம். இந்த முழு உலகமும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. அவன் இந்த உலகத்தின் தேவனாய் இருக்கிறான். இந்த முழு உலகமும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. அவன் இந்த உலகத்தின் தேவனாய் இருக்கிறான். 1 யோவான் 5:19, 2 கொரிந்தியர் 4:4. ஆனால் அவன் உங்களுக்கு தேவன் அல்ல. சாத்தான் உங்களுக்கு தேவன் அல்ல. ஆகவேதான் இந்த உலகம் முழுவதும் இவ்வளவு சமூக அநீதிகள், வறுமை, வன்முறை, கொடூர பாவங்கள், ஊழல், லஞ்சம் மற்றும் அனைத்து தீமைகளும் நிறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது தேசங்களுக்கு தன்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படையாக காண்பிப்பார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அதுவரை நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஏசாயா 42:1-2-3. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை தயவாய் வாசித்து பாருங்கள். என்ன ஒரு நற்செய்தி! உங்களை சுற்றி நடக்கிறவர்களை கவனிக்கும்போது சில சமயங்களில் நீங்கள் சோர்ந்து போய்விடலாம். உங்களை சுற்றி நடக்கிறவர்களை கவனிக்கும்போது சில சமயங்களில் நீங்கள் சோர்ந்து போய்விடலாம். ஆண்டவருடைய நீடிய பொறுமை உங்களை வியல்பில் ஆழ்த்தலாம். நீங்கள் நெறிந்த நாணனைப் போல, மங்கி எறிகிற திரியைப் போல உணரலாம். ஆனால் ஒருபோதும் நீங்கள் அணைக்கவோ முறிக்கவோ படுவதில்லை. ஒருபோதும் நீங்கள் அணைக்கவோ முறிக்கவோ படுவதில்லை. உங்கள் பிதா இந்த முழு உலகத்துக்கும் நியாயாதிபதி. ஆதியாகமம் 18:25. உற்சாகம் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, பொல்லாத மனிதர்களை நியாயம் தீர்ப்பார். பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி எல்லாவிதமான தீமைகளையும் உங்களுக்கு எதிராக பேசலாம். இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 16:33.
தீர்க்கதரிசிகள், இயேசு மற்றும் அப்போஸ்தலர்கள் யாவரும் நியாயமின்றி உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். நியாயம் மறுக்கப்பட்டு நீங்கள் ஒடுக்கப்படுகிறதாக உணரலாம். நியாயம் மறுக்கப்பட்டு நீங்கள் ஒடுக்கப்படுகிறதாக உணரலாம். அப்போதெல்லாம் மறந்துவிடாதீர்கள், உங்கள் வழக்கறிஞர் பிதாவின் வலது பாரசத்தில் நிற்கிறார். 1 யோவான் 2:1. தேவனுடைய நியாயத்தை நீங்கள் ஏற்ற காலத்திலே காண்பீர்கள். மனம் தளராதீர்கள், யாரையும் பழி சுமத்தாதீர்கள், உங்கள் மாம்ச பலத்தில் போராடாதீர்கள். தாவீதைப் போல உங்கள் ஆத்துமாவை அடக்கி அமரப் பண்ணுங்கள். அவனது கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு செய்கிற பட்சபாதமற்ற உங்கள் தகப்பனை நோக்கி கூப்பிடுங்கள். நீதியாய் நியாயம் செய்கிற கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். நீதியை பட்சபாதமின்றி வெளிப்படையாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ரோமர் 2:16. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய தான் நீங்கள்தான். தேவன் உங்களுக்கு நியாயம் செய்துவிட்டார் என்பதை விசுவாசியுங்கள். இயேசுவோடு இணைந்து உங்கள் நியாயத்தீர்ப்பின் அதிகாரத்தை அமல்படுத்துங்கள். அந்த நியாயாதிபதியின் கரங்களில் உங்களை ஒப்பு கொடுத்துவிட்டு வரப்போகும் அந்த நியாயத்தீர்ப்புக்காக நீங்கள் காத்திருங்கள். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் நியாயாதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான். நீரோ சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கிறீர். எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை நான் சத்துருவின் மேல் செலுத்த முடியும். எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உமக்கே நன்றி. பிரியமானவர்களே, இந்த செய்தி நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தயவு கூர்ந்து இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்கள். சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை நீங்கள் எடுத்து வாசித்து கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து சத்துருவின் மேல் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை செலுத்தி அவனை நியாயம் தீருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.